SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அடுத்து நடக்கப் போவது என்ன? ஆட்சி அமைக்கும் முனைப்பில் தாவேக. தமிழகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணி முடிக்கப்பட்டு ரிசல்ட் வெளியானது. விஜயின் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. காங்கிரஸ் 5, பாமக 4, சிபிஐ, சிபிஎம், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. பாஜக, அமமுக, தேமுதிக கட்சிகள் தலா ஓரிடத்தில் வென்றுள்ளன. மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் தனியாக 118 இடங்கள் அல்லது ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு 118 எம்எல்ஏக்கள் பலம் இருந்தால் அவர்களை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையே தொங்கு சட்டசபை எனப்படும். தற்போதைய சூழலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லாததால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபையே நிலவுகிறது. அடுத்த கட்டமாக தனிப்பெரும் கட்சியாகவோ அல்லது கூட்டணியுடன் சேர்த்து அதிக எம்எல்ஏக்களை வைத்துள்ள கட்சியையோ ஆட்சி அமைக்க வரும்படி கவர்னர் அழைப்பு விடுப்பார். அதன்பின் புதிய அரசு பதவியேற்கும். சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றால் அரசு தொடரும். இல்லையேல் ஆட்சி கவிழ்ந்து கவர்னர் ஆட்சி அமலாகும். சில காலங்களுக்கு பின் மறு தேர்தலுக்கான வாய்ப்பு உருவாகும். தற்போதைய சூழலில் தாவேக ஆட்சி அமைக்க வெறும் 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவை என்பதால் அதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ரெசார்ட்டில் குவிக்கப்படும் தாவேக எம்எல்ஏஸ் அடங்காத பரபரப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உயர்ந்துள்ளது. அந்த கட்சி 233 தொகுதிகளில் தனித்து களமிறங்கி 108 இடங்களில் வென்றுள்ளது. தேர்தலில் முதலிடம் வந்திருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் நம்பர் விஜய் கட்சிக்கு இல்லை. இதனால் திமுக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லிம் லீக், விசிக போன்ற கட்சிகளிடம் திரை மறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தாவேக. ஆதரவு தரும் கட்சிகளின் பலத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார். இதையெல்லாம் முன்கூட்டியே கணித்துதான் மாமல்லபுரத்தில் உள்ள 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் ஹோட்டலை புக் செய்து வைத்திருந்தது தாவேக. தாவேகாவில் வென்ற அனைவரையும் சென்னைக்கு வர விஜய் உத்தரவிட்டுள்ளார். வெற்றி சான்றிதழுடன் இன்று மதியத்திற்குள் அனைவரும் சென்னையில் இருக்க வேண்டும். மாமல்லபுரம் ஹோட்டலில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். ஆட்சி அமைக்கும் வரை அதே ஹோட்டலில் தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று தாவேக மூத்த தலைவர் ஒருவர் சொன்னார். தாவேக எம்எல்ஏக்களுடன் விஜய் முக்கிய ஆலோசனை. சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர்கள் அனைவரையும் சென்னைக்கு வர தலைமை உத்தரவிட்டுள்ளதால் அவர்கள் புறப்பட்டு செல்கின்றனர். இன்று மதியம் அவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். வெற்றிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் விஜய் தாவேகவின் சட்டசபை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இதற்கான கடிதத்தில் தாவேக வேட்பாளர்கள் கையெழுத்திடுவார்கள். இதற்கிடையே தாவேக சார்பில் யார் யார் அமைச்சர்களாக வரப்போகிறார்கள் என்பது குறித்த பட்டியலும் தயாரிக்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு முன்பே தாவேக சார்பில் அமைச்சரவை பட்டியல் ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலானது. நேற்றும் அந்த பட்டியல் வைரலாகியது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் வருகிறார் கவர்னர் ஆர்லேக்கர். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் விஜயின் தாவேக வென்றுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை பெறவில்லை. இந்நிலையில்தான் கேரள மாநில கவர்னரும் தமிழக பொறுப்பு கவர்னருமான ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் சென்னை வரவுள்ளார். அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்வார். விஜய்க்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் மற்ற கட்சிகளின் ஆதரவை பெற்று அதற்கான கடிதத்தை கவர்னரிடம் கொடுக்க முயற்சி செய்து வருகிறார். அந்த நாற்காலி கேட்டு பாமக டிமாண்ட். ஆடிப்போன தாவேக. சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. இது தனித்து ஆட்சி அமைக்க போதுமானது இல்லை. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டும். கூட்டணி ஆட்சிக்காக பிற கட்சிகளுடன் பேச்சு நடக்கிறது. அதில் பாமக தலைவர் அன்புமணியும் ஒருவர். அவர்கள் வைத்த டிமாண்ட் தாவேகவுக்கு ஷாக் கொடுத்துள்ளது. இது குறித்து தாவேக வட்டாரங்கள் கூறியதாவது: பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகவுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவை. இதில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வர சம்மதித்துவிட்டது. அது மட்டும் போதாது. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாமகவுடன் பேச்சு நடத்தப்பட்டது. ஆனால் துணை முதல்வர் பதவியை தனது மனைவி சௌமியாவுக்காக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கேட்கிறார்.
அதேபோல் விஜய் ராஜினாமா செய்யவுள்ள ஒரு தொகுதியையும் கேட்கிறார். வெறும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்று இவ்வளவு பெரிய டிமாண்டை பாமக முன்வைப்பது விஜய்க்கு பிடிக்கவில்லை. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிகவுடன் தீவிர பேச்சு நடந்து வருகிறது. சென்னையில் நாளை எம்எல்ஏக்களை சந்தித்துவிட்டு ஆட்சி அமைக்க கவர்னரிடம் விஜய் உரிமை கோரவுள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க கவர்னர் எவ்வளவு நேரம் கொடுப்பார் என தெரியவில்லை. அவர் கொடுக்கும் கால அவகாசத்துக்குள் ஆட்சிக்கு தேவையான ஆதரவை திரட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் என அந்த வட்டாரங்கள் கூறின. தொங்கு சபையா யார் சொன்னது? உடைக்கப்படும் பெரிய கட்சி, விஜயின் மாஸ்டர் பிளான். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வேண்டும். தாவேகாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைக்க மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதற்காக மெகா மாஸ்டர் பிளானை விஜய் செயல்படுத்த துவங்கிவிட்டார். இதுகுறித்து தாவேக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது: தனிப்பெரும் கட்சியாக எங்கள் தாவேக உருவெடுத்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. ஆனால் ஆட்சி அமைக்க போதுமான பலம் கிடைக்கவில்லை. ஆரம்பத்தில் இருந்தே தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் முயற்சி செய்தது. அதற்கு தடையாக இருந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இப்போது தோல்வியடைந்து விட்டார். இந்நிலையில்தான் விஜய்க்கு காங்கிரஸ் லோக்சபா தலைவர் ராகுல் போனில் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஆட்சி அமைக்க உதவுமாறு விஜய் கோரிக்கை வைத்தார். தேர்தல் முடிவுகள் முழுமையாக வரட்டும் என்று ராகுல் சொல்லியிருக்கிறார். காங்கிரசுக்கு இப்போது 5 எம்எல்ஏக்கள் கிடைத்துள்ளனர். ஆட்சி அமைக்க இவர்கள் ஆதரவு மட்டுமே போதாது. எனவே 4 தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் பாமகவிடமும் பேச்சு நடக்கிறது. விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பாமக தலைவர் அன்புமணியுடன் நெருக்கமாக உள்ளார். அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி தாவேகாவுக்கு ஆதரவு கேட்டுள்ளார். அன்புமணி இன்னும் தனது முடிவை அறிவிக்கவில்லை. இவ்விரு கட்சிகள் வந்தாலும் கூட கூடுதலாக சில கட்சிகளுடன் பேச்சு நடத்த வேண்டியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள 2 கம்யூனிஸ்டுகள் வசம் தலா 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை பெற எம்பி சு வெங்கடேசன் மூலம் தூதுவிடப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவையும் அவரை கேட்கிறார். அதேபோல் திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு 2 இடம் வென்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சு நடக்கிறது. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இப்போது 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். திருமாவளவனிடமும் பேசினால் ஆதரவு கிடைக்கும் என விஜய் கருதுகிறார். ஜான் ஆரோக்கியசாமி மூலம் இப்போது பேச்சு நடக்கிறது. ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிகள் ஒத்துவராத பட்சத்தில் விஜயை நேரடியாக பேசவும் திட்டம் வைத்திருக்கிறார். சிறு கட்சிகளின் ஆதரவை பெற்றாலும் ஓரிரு இடமே கூடுதலாக கிடைக்கும். இதனால் அதிமுகவிடம் ஆதரவு கேட்டு பெறலாம் என்ற யோசனையையும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் விஜயிடம் முன்வைத்துள்ளனர். இதையடுத்து அதிமுக தரப்பிடமும் தாவேக டீம் பேச துவங்கியுள்ளது. ஒருவேளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதற்கு ஒத்துவராத பட்சத்தில் அக்கட்சியை 2ஆக பிளந்து 24 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறும் மாஸ்டர் பிளானும் விஜயிடம் உள்ளது. குறிப்பாக அக்கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்த முக்கிய தலைவர் மூலம் இந்த மாஸ்டர் பிளானை செயல்படுத்த தாவேக முடிவு செய்துள்ளது. எனவே தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகும் பரபரப்பு அடங்கவில்லை என்பதே யதார்த்தம். விலை போகாத ஓட்டுகள் நிரூபித்த தேர்தல் முடிவுகள். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேக, நாதக இடையே 4 முனை போட்டி நிலவியது. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என திமுகவினருக்கு அக்கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். ஆட்சியை பிடித்து தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டமிட்டார். திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் ஓட்டுக்கு தலா 1000 முதல் 2500 வரை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளிலும் தலா 1000 ரூபாயை திமுகவினர் வழங்கினர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் தலா 1000 முதல் 2500ம், பாரதிய ஜனதா, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் அதே அளவு பணமும் பட்டுவாடா செய்யப்பட்டது. தாவேக, நாதக கட்சிகளின் பெரும்பாலான வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கே பணமின்றி சிரமப்பட்டனர். தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி ஷாக் தந்தது. பணத்தை வாரி இறைத்த கட்சிகளால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சியை பிடித்துள்ளது. இதுகுறித்து வாக்காளர்கள் கூறுகையில், ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாக்காளர்களை விலைக்கு வாங்க முடியாது என்பதை தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளது. இனி தேர்தலுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் கட்சிகளிடம் வர வேண்டும் என்றனர்.